Hello guys, welcome to the channel. நான் உங்கள் மேசன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா கேட்டு இருந்த வீடியோ தான் இது. NS200 BS6 ஓட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இத பத்தி நிறைய நான் வந்து சொல்லியிருப்பேன், எப்படி மெயின்டைன் பண்றது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு முன்னாடி வீடியோ போட்டுருப்பேன். பார்க்கலன்னா நான் கார்ட்ல தான் போய் பாருங்க. அண்ட் இதுதான் நம்ம BS6 ஓட ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப் ரிவ்யூ. BS4 அண்ட் BS6 ஓட கம்பேரிசனும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாளைக்கு வீடியோ வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட இன்ஜினை பற்றி பார்க்கலாம். இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 199.5 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4 வால் SOHC அண்டு ஃபியூல் இன்ஜினோட வருது. இந்த வண்டியில் இப்போ கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிக்விட் கூல் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து லாங் டிரைவ் அந்த மாதிரி போகிறதுக்கு உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த வண்டியோட பவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 24.5 bhp at 9700 rpm. இதில் வந்து டார்க் பார்த்தீங்கன்னா 18.5 Nm at 8000 rpm ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இதோட கியர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸோட வருது. அண்ட் இதோட டேங்க் கெபாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 12 லிட்டர் கொடுக்குறாங்க. அண்ட் இதோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 35 to 40 இந்த ரேஞ்சில் வந்து மைலேஜ் கொடுக்கும் அப்படின்ட்டு கம்பெனியில் சொல்கிறாங்க. ஓனர்ட்டையும் கேட்பேன் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது. அடுத்து இந்த வண்டியோட பிரேக்கிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னமும் சிங்கிள் சேனல் ABS தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து டுவல் சேனலாக அவங்க கொடுக்கலாம். பட் எதுக்கு இன்னும் சிங்கிள் சேனலாக கொடுக்குறாங்க அப்படின்ட்டு தெரியல. அண்ட் ஃப்ரண்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 300 mm பெடல் டிஸ்க்கும் அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா 230 mm பெடல் டிஸ்க்கும் தான் வருது. அடுத்து இந்த வண்டியோட சேசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் உங்களுக்கு வந்து பெரிமீட்டர் ஃப்ரேமில் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இதோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் அண்ட் ரியர்ல பாத்தீங்கன்னா நைட்ராஜ் மோனோ ஷாக் அப்சார்பர் அதுதான் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து டயர்ஸ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்து 100/80 17 inch வீலும், அடுத்து ரியர்ல பாத்தீங்கன்னா 130/70 17 inch டியூப்லெஸ் டயரும் அண்ட் அலாய் வீலோட தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 168 mm கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் கம்மி தான். பட் பில்லியனோட போறப்பெல்லாம் கொஞ்சம் இடிக்க செய்யும். அதை ஓனர்ட்ட நம்ம கேட்போம். அண்ட் இதோட வெயிட்னு பாத்தீங்கன்னா 156 kg கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஓகே தான். நம்ம ஒரு யங்ஸ்டர் எடுத்து ஓட்டுறப்ப கரெக்டா இருக்கும் ஓட்டுறதுக்கு. அந்த அளவு வெயிட் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அடுத்து இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பற்றி பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எல்லாமே சேம் தான். RPM மீட்டர் அனலாகில் கொடுத்துருக்காங்க. அண்டு ஸ்பீடாமீட்டர், ஓடாமீட்டர், ட்ரிப் A ட்ரிப் B டைம் இதெல்லாமே டிஜிட்டலில் வந்துடுது. அண்டு சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் அதுவும் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூட்ரல் இண்டிகேஷன், பேட்டரி இண்டிகேஷன், ஐபீம் இண்டிகேஷன், இண்டிகேட்டர் இண்டிகேஷன் அண்ட் ஆயில் இண்டிகேஷன், டெம்பரேச்சர் இண்டிகேஷன், அப்புறம் பஜாஜ் லோகோ கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் முக்கியமாக ABS இண்டிகேஷன் இந்த அனலாகிலே கொடுத்துட்றாங்க. அண்ட் ஃபியூல் கேஜி இந்த இடத்துல வருது. அண்ட் இதில் BS4க்கும் BS6க்கும் என்னன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுதான் இதில் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்கிறதுனால இந்த பம்ப் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே ஒன்று தான். அண்ட் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து RPM லிமிட் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா சீட் கம்ஃபர்ட்னு சொல்கிறது எப்போதும் NSல என்ன கம்ஃபர்ட் இருக்கோ அதே கம்ஃபர்ட் தான். மற்றபடி இந்த சீட்டிங் அதெல்லாம் எந்த சேஞ்சுமே இல்லை இதில். ஸோ சீட்டிங்லாம் பொறுத்த அளவுக்கு எல்லா ரெகுலர் NSோட இதுதான் இதுலேயும் இருக்குது கம்ஃபர்டபுள். சொல்கிற மாதிரி இதுவும் டூரிங்க்கு நல்லாவே ஆப்ட் ஆகும். ஏன்னா நம்ம ரைடிங் பொசிஷன் அக்ரெசிவாக இல்லை, நல்லா உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்குது. அண்ட் ட்விஸ்ட் பெயினும் அவ்வளோவா வராது. ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்கனால பேக் பெயினும் அவ்வளோவா வராது. பட் ரொம்பலாம் லாங் போனால் கொஞ்சம் வரதான் செய்யும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து முக்கியமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச். ஸோ நீங்கள் வந்து சைட் ஸ்டாண்ட் போட்டுக்கிட்டே வண்டி ஆன் பண்ணால் நியூட்ரலில் இருக்கிறப்ப ஆன் ஆகும். பட் கீர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சடனாக வண்டி ஆஃப் ஆகிடும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். நிறைய பேர் வந்து ஸ்டாண்ட் போட்டுக்கிட்டே போய் ஆக்சிடென்ட் ஆகிறதுலாம் நிறையா இருக்குது. ஸோ அது கொடுத்துருக்கிறது இதில் ஒரு ப்ளஸ் இதில். அண்ட் இதுக்கப்புறம் என்ன பார்ப்போம்னா எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஸ்பெக்லாம். இதுக்கப்புறம் ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இன்ஜின் சவுண்ட் அண்ட் எக்ஸாஸ்ட் சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜின் சவுண்ட் பார்ப்போம். அடுத்து வந்து எக்ஸாஸ்ட் சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோதான் இந்த வண்டியோட ஸ்பெக் எல்லாமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட ஓனர்ஷிப் இப்போ பார்க்கலாம். வண்டி எடுத்து எவ்வளோ நாள் ப்ரோ ஆகுது? வண்டி எடுத்து ஒரு 5 மாதம் ஆகுது. 5 மாதத்துக்கிட்ட ஆகுது. இப்போ என்ன ரேட்டுக்கு எடுத்தீங்க? அது 1.53க்கு எடுத்தேன். 1.53க்கு. சரி, வேறு ஏதாவது சாய்ஸ் வச்சுருந்தீங்களா இல்லை இதுதான் எடுக்கணுன்ட்டு எடுத்தீங்களா?
நான் ஆரி எடுக்கலான்னு இருந்தேன். ஆரி வந்து மெயின்டெனன்ஸ் அதிகம். இதையும் கம்பேர் பண்ணும்போது இது மெயின்டெனன்ஸ் கம்மி. அதனால நான் இது எடுத்தேன். இந்த பைக்கோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோன்னா மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்லாவே தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. வண்டியோட மைலேஜ் வந்து எவ்வளோ தருது? ஏன்னா இது வந்து ஃபியூல் இன்ஜின் BS6 மாடலு, இது கொஞ்சம் அதிகமாக தருது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எப்படி தருது? நான் மைலேஜ் செக் பண்ணல, ஆனால் 100 ரூபாய்க்கு அந்த ரேஞ்சில் போடுவேன். ஒரு 45 to 50 கிலோமீட்டர் கொடுக்கும். அந்த அளவுக்கு கொடுக்குது. அடுத்து இந்த வண்டியில் வந்து வைப்ரேஷன் இருக்கா? இல்லை, பெரிய அளவில் வைப்ரேஷன்லாம் இல்லை, ஸ்மூத்தாகவே தான் இருக்குது. ஸ்மூத்தாக தான் இருக்குது. பைக் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா? சீட்டு எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா? ரைட் பண்ணுறப்ப ஏதாவது இதுவாக இருக்குது? கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பேக் சீட் மட்டும் ஆரியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாம். ஆரியை வந்து பேக்கில் போகிறதுக்கு அந்த சீட்டோடைய குஷன்லாம் நல்லாவே இருக்கும். இது குஷன் கம்மியாக இருக்குது. அதனால் பின்னாடி உட்காந்துருக்கவங்க கொஞ்சம் இதாக ஃபீல் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக எதிர்பார்க்குறாங்க. பில்லியனுக்கு கம்ஃபர்டபுள் அவ்வளோவா இல்லை? ஆமாம், கம்ஃபர்டபுளாக இல்லை. புரியுது. அடுத்து வந்து லாங் டிரைவ் போயிருக்கீங்களா? லாங் டிரைவ்னு பெருசாக போல் ஒரு 150 கிலோமீட்டர் போயிருக்கேன். போகிறப்ப நல்லா தான் இருந்துச்சு, வரப்போ லைட்டாக பாடி டைட்னஸ் தெரிஞ்சிச்சு. அடுத்து இந்த வண்டியோட பிரேக்கிங் எப்படி இருக்கு? பிரேக்குன்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டு ABS கொடுத்துருக்குறாங்க, நல்லா இருக்குது. பின்னாடி ABS கொடுக்கல, ஸ்கிட் ஆகுது. இப்போ ஃபாஸ்ட்டாக போயிட்டு சடனாக பின்னாடி பிரேக் அப்ளை பண்ணும்போது ஸ்கிட் ஆகுது. அது கொஞ்சம் பின்னாடி ABS கொடுத்துருந்தாங்கன்னா அது சென்சார் கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்துருக்கும். இது ABS இல்லாதால கொஞ்சம் இது ஒரு மைனஸ் தான் இந்த வண்டிக்கு. ஸோ ஏதாவது சடனாக அடிக்கிறப்ப பின்னாடி வந்து இழுத்து விடுது. ஒரு 100 above போகும்போது பேக்கில் கண்டிப்பாகவே ஸ்கிட் ஆகுது. இப்போ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாகவும் ஃப்ரண்ட்டு கொடுத்துட்டு அப்புறம் பேக் கொடுக்குற மாதிரியும் இருக்குது. இது கொஞ்சம் ஓட்ட தெரியாதவங்க, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான இல்லாதவங்க இது ஓட்டினாங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அடுத்து இந்த வண்டியில் டாப் ஸ்பீட் எவ்வளோ போயிருக்கீங்க? டாப் ஸ்பீடு வந்து ஒரு 120 போயிருக்கிறேன். அதுக்கு மேலே வந்து நான் இன்னும் அந்த 4-வே அந்த மாதிரி ஹைவே போயிட்டு தான் செக் பண்ணணும். டாப் ஸ்பீடு வந்து 120 கிலோமீட்டர் போய். அடுத்து வந்து இந்த வண்டியில் வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா? ஸ்டார்டிங்கில் வந்து ஹீட்டிங் இஷ்யூ ரொம்பவே இருந்துச்சு. நான் வந்து வாங்கின புதுசில் வந்து பயந்துட்டேன், என்ன இப்படி இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னோடய ரிலேஷன் கிட்ட போயிட்டு அவனும் இந்த வண்டி வச்சிருக்கிறான். அவங்கள்ட்ட போய் கேட்கும்போது ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போக அதுவே சரியாயிடுச்சு. இப்போதைக்கு ஹீட்டுன்னு எதுவும் இல்லை. வண்டி ஒரு ஹீட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ரேடியேட்டர் ஓடும், அது ஓடி இன்ஜினை கூல் பண்ணிடுது. ஸோ லாங் டிரைவுக்கு உங்களுக்கு அவ்வளோவா ஹீட் இல்லையா? ஹீட் இல்லை. இது வந்து ரேடியேட்டர் கொடுத்துருக்கிறதால லிக்யூட் கூல் இன்ஜின்றதால அது என்னென்ன வேலையை அது பண்ணுமோ அது பண்ணி. அடுத்து இந்த வண்டியோட அட்வான்டேஜ்னா என்னென்ன சொல்லுவீங்க? அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரேட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி நல்லாவே தான் இருக்குது. நல்லா டிராஃபிக்லையும் பூந்து போகலாம், லாங் போகலாம், ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது. அதனால் எல்லாமே ஓகே தான். எல்லாமே ஓகே தான், அட்வான்டேஜ். அடுத்து இந்த வண்டியோட டிஸ்அட்வான்டேஜ்னா என்னென்ன சொல்லுவீங்க? டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா பிரேக் ஒன்று, மெயினாக பிரேக்கு. இன்னொன்று வந்து இது இன்ஜின் வந்து லாங்கில் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது லைட்டாக அடைக்கிற மாதிரி இருக்குது. அது என்ன ப்ராப்ளம்னு ஒரு டைம் சர்வீஸ் இடும்போது தெரியும். அது கொஞ்சம் லோக்கலில் சர்வீஸ் விட்டதால் அவங்களால எதுவும் கண்டுபிடிக்க முடியல. இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஷோரூமில் போய் கொடுத்து அவங்க கொஞ்சம் என்னென்னு கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணுவாங்க. அண்ட் கீரு கிளச்லாம் எப்படி இருக்குது? அந்த கீரில் வந்து உங்களுக்கு சடன் நியூட்ரல் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கா? இல்லை, மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது இது ஸ்மூத்தாகவே தான் இருக்குது, கரெக்டாக இருக்குது. நம்ம ஹேண்டில் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. அடுத்து இந்த வண்டியில் முக்கியமாக வந்து செயின் மெயின்டைன் பண்ணிருக்கணும். ஏன்னா செயின் மெயின்டைன் பண்ணலாம் சீக்கிரமாக அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் அதெல்லாம் போயிடும், செயினும் போயிடும். ஸோ உங்களுக்கு செயின் மெயின்டெனன்ஸ் நீங்கள் பண்ணுறீங்களா? இல்லை, ஏன்னா வண்டியை செயின் மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 500 கிலோமீட்டரோ இல்லை வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுனாலோ இல்லை சேறு அடித்து தண்ணி வாட்டர் சர்வீஸ் பண்ணோனாலோ நான் வந்து செயின் லூப் யூஸ் பண்ணுவேன். அது எனக்கு நான் கரெக்டாக பார்த்து மெயின்டைன் பண்ணிருக்கிறதால எனக்கு தெரியும். இந்த வண்டியில் வந்து ஆஃப் ரோடு போயிருக்கீங்களா? இந்த வண்டி வந்து ஆஃப் ரோடுக்கு உங்களுக்கு சூட் ஆகுமா எப்படி? இல்லை, இது வந்து ஆஃப் ரோடு வண்டி கிடையாது. ஆஃப் ரோடில் வந்து இது வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்கும். இது வந்து ஆஃப் ரோடில் யூஸ் பண்ணுறது, ஆஃப் ரோடில் ஓட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி வாங்குறது சரியாக வராது. அடுத்து இந்த வண்டியில் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது, அது எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், சிங்கிளாக போகும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பில்லியனோட போகும்போது அதுவும் அவங்க கொஞ்சம் பாடியாக இருந்தாங்கன்னா ஸ்பீட் பிரேக்கில் ஏற்றி இருக்கும்போது கீழே வந்து இடிக்குது. இது கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் டாப் ஸ்பீடு அதிகமாக போகிறதால அவங்க கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக தான் கொடுப்பாங்க. நம்ம வந்து பில்லியன் வச்சுட்டு ஸ்பீட் பிரேக்கில் ரொம்பவுமே ஸ்லோவாக ஏற்றி இறக்குற மாதிரி இருக்கும். ஸ்பீடாக ஏற்றி இறக்கணும்னா அடியில் வந்து சைலன்சர் வந்து உரசும். அதுவே ரொம்ப ஸ்பீடாக ஏற்றணும்னா டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து சர்வீஸ் இது வரையும் எங்கே விட்டுட்டு இருக்கீங்க? சர்வீஸ் வந்து சிதம்பரத்தில் விட்டுருக்கேன். அங்கே ஒன்றும் சிறப்பாக சொல்கிற அளவுக்கு இல்லை. அவங்க அந்த அடைக்கிறதெல்லாம் அவங்க வந்து தெரியலன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. அதனால் அவங்க அதையும் சொல்லி கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி இருந்தாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து வெளியில் தான் விடணும். வெளியில் விட்டால் தான் அந்த அடைக்கிற ப்ராப்ளம் என்னன்னு கொஞ்சம் சால்வ் ஆகும். சர்வீஸ் இதுக்கு மேலே வந்து அங்கேயே விடுற மாதிரியா, இல்லை அதாவது பஜாஜ் ஷோரூம்லேயே விடுற மாதிரியா, இல்லை தனியாக மெக்கானிக்லாம் நிறைய பேர் வந்து இப்போ நிறைய பேர் அதில் தான் விட ஆரம்பிச்சிட்டாங்க. மெக்கானிக் ஒர்க் ஷாப்லாம் இருக்குல்ல, அதில் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி விடுறதுக்கு ஐடியாவில் இருக்கீங்களா? இல்லை, இங்கே லோக்கலில் வந்து அந்த அளவுக்கான மெக்கானிக் இல்லை. ஸ்போர்ட்ஸ் பைக் பார்க்குற அளவுக்கு மெக்கானிக் இல்லை. அதனால் ஷோரூமில் விட வேண்டிய கட்டாயம். அதனால் நெக்ஸ்ட் டைம் கும்பகோணம் ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன். இங்கே லோக்கலில் அது எதுவும் செட் ஆகலை. ஃப்ரீ சர்வீஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்க?
அதுக்கு லேபர் காஸ்ட் வந்து வாங்க மாட்டாங்க. அந்த ஆயில் காஸ்ட்டும் ஏதாச்சும் சின்ன சின்ன ஸ்பேர் ஏதாவது மாற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வாங்குவாங்க. 1000 கிராஸ் பண்ணாது, அதுக்குள்ளேயே தான் இருக்கும். 1000 கிராஸ் பண்ணல, அதுக்குள்ளேயே தான் இருக்குது. ஓகே, வண்டியில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லை கரெக்டாக தான் இருக்கா? இல்லை, ப்ராப்ளம்னு பெருசாக என்னென்னா இதுன்னு சொல்லிட்டேன். பெருசாக வந்து தனியாக சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. வண்டி நல்லா தான் இருக்குது. ஸோ வாங்கணும்னு நினச்சா வாங்கலாம் தாராளமாக. வாங்கணும்னு நினச்சா தாராளமாக வாங்கலாம். இதை விட ஆரி ரெஃபர் பண்ணுறவங்க, மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க ஆரி எடுக்கலாம். ஏன்னா ஆரியில் வந்து எல்லா பார்ட்ஸும் காஸ்ட்லி. அதேமாரி வந்து கம்ஃபர்டபுள்னு பார்த்தோன்னா ஆரி இதை விட கொஞ்சம் நல்லாவே இருக்கும். லாங் போகிறதுக்குலாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது வந்து கரெக்டான ஸ்பீடில் போகணும். வைப்ரேஷன் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அது ஆரியை கரெக்டாக ஹேண்டில் பண்ணோன்னா வைப்ரேஷன் இருக்காது. நம்ம லாங் போகிறதுக்குலாம் அந்த சஸ்பென்ஷன், வெயிட்டு, சேஃப்டி எல்லான்னு பார்த்தோன்னா ஆரி இதை விட பெட்டராகவே இருக்கும். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓனரும் நிறையா இது சொல்லியிருந்தாரு. எல்லாத்தையுமே அவரோட கம்ப்ளைண்ட் அவ்வளோவா இல்லை. ஏன்னா இது வந்து 5 months பைக்குன்றதுனால போக நான் வந்து இன்னும் ஒரு 1 year அந்த மாதிரி கூட எடுக்க ட்ரை பண்ணுறேன். வந்து எடுத்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எங்கள்கிட்ட Instagram ஐடி இருக்குது. நிறைய பேர் அதில் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. நிறைய பேர் டவுட் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டேரெக்டாக Instagramல வந்து மெசேஜ் பண்ணலாம். அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.